அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க தனியார் பள்ளிகளுடைய புதிய உரிமத்திற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் தமிழ்நாடு தனியார் பள்ளி கூட்டமைப்பு தலைவர் பி.டி. அரசகுமார் என்பவர் தனியார் பள்ளி முதலாளிகளை அணுகி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு பண்ணிருக்கார் என்று காவல்துறை கடந்த வாரம் வரை கைது செய்தது. அரசு துறையில் பல்வேறு முறைகேடுகளை, ஊழல்களை, லஞ்சத்தை, ஸ்கேமை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் தனியார் பள்ளிகளை ஏமாற்றி 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு தனி மனிதன் முறைகேடு செய்ய முடியுமா? லஞ்சம் வாங்க முடியுமா? அதை ஒரு ஸ்கேமா பண்ண முடியுமா? அப்போ இவர் தனிநபர் தானா? இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு பெரிய கடலே இருக்கு. யார் இந்த பி.டி. அரசகுமார்? எப்படி தனியார் பள்ளி முதலாளிகளை ஏமாத்தினாரு? இந்த ஸ்கேமோட பின்னணி என்ன அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். புதுக்கோட்டையை பூர்வமாக கொண்ட இந்த பி.டி. அரசகுமார் என்பவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையாளராக தன்னை சென்னையில் அறிமுகப்படுத்தி கொண்டாரு. சென்னையில் ஒரு சில தொடர்புகளை அவர் கிடைக்குது. இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசுக்குள் நடக்கக்கூடிய, அதிகாரிகள் நடக்கக்கூடிய, அமைச்சர்கள் நடக்கக்கூடிய செய்திகளை எழுதுவாங்க. அங்குசம் அந்த மாதிரி பல்வேறு பேரில் எழுதுவாங்க. அப்படி எழுதி அவங்கள மிரட்டி பணம் பறிப்பது அவங்களுடைய நோக்கம். அப்படி சில அதிகாரிகள் தொடர்பு, சில அமைச்சருடைய தொடர்பு கிடைக்குது. அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறாரு, விராலிமலை பக்கத்தில் பிடிகே அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு முதல்ல. அப்புறம் அது மெட்ரிகுலேஷனாக, அப்புறம் சிபிஎஸ்ஆ மாறுது. அப்புறம் பிடிகே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, கோகிலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிடிகே பிஎட் எம்எட் அப்படின்னு பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி கல்வி தந்தை வள்ளல், எப்படி வள்ளல் அப்படின்னு போட்டுக்கிறாப்புல. இந்த கல்வி வள்ளல் அப்படின்னோடனே என்ன வள்ளல், இவர் பிறந்த நாளைக்கு புதுக்கோட்டை பகுதிகளில் சோறு போடுவாப்புல ஒரு 50 பேருக்கு அன்னதானம். அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி அன்னதானம் போடுவாப்புல. அப்படி அன்னதானம் போடுறது, கல்விக்கூடங்கள் வச்சுருந்தா கல்வி வள்ளல். கல்விக்கூடங்களை கட்டி அதை இலவசமாக மக்களுக்கு கொடுத்தா கல்வி வள்ளல். கர்மவீர காமராஜர் கல்வி வள்ளல்னு சொல்லலாம். இப்போ பூண்டி வாண்டையார் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா ஏழை பிள்ளைங்க, படிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்து பிள்ளைங்க, பட்டியல் சமூக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு வருது அப்படின்னா ஃபீஸ் வாங்க மாட்டார். கம்மியான ஃபீஸு வாங்கிக்குவார். இல்லை ஃபீஸ் கட்ட வழி இல்லைங்க அப்படின்னா கூட பிள்ளை சேர்த்துக்கோம்பார். அந்த மாதிரி கல்வி கொடுத்த வள்ளல்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. மூக்கையா தவிர கல்வி வள்ளல்னு சொல்லலாம். கல்வியை சேவையாக பண்ணால் அவர் கல்வி வள்ளல். கல்வியை சேல்ஸ் பண்ணால் எப்படி கல்வி வள்ளல்? இவர் கல்வியை சேல்ஸ் பண்ணக்கூடியவர். தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் கல்லூரிகள் கட்டி அதை வைத்து அதை பிஸ்னஸாக பார்க்கக்கூடியவர். அப்படி ஒரு கல்லூரியில் உருவாக்குறாரு. உருவாக்கி ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு டம்மியான ஒரு அமைப்பு, இது ஒரு அங்கீகாரம் பெற்ற அமைப்புலாம் கிடையாது. ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள் இருக்குது. தனியார் பள்ளிகளுடைய, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய, சிபிஎஸ்இ பள்ளிகளுடைய இந்த கூட்டமைப்புக்கான ஒரு அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நந்தகுமார் என்பவர் பேரில் அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கார், தனியார் பள்ளிகளுடைய அமைப்பு. இளங்கோவன் என்பவர் அமைப்பு வச்சிருக்காரு. இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி இவர் ஒரு அமைப்பை கட்டாரு. என்ன அமைப்பு அப்படின்னா தமிழ்நாடு தனியார் பள்ளியின் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுறாரு. இதை ஆல் இண்டியா பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் AIPIA அப்படிங்கிற பேரில் இவர் உருவாக்குறாரு. அதுக்கு இவர் தான் தலைவர். இதனுடைய துணைத் தலைவர் பழனியப்பன். இவர் ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தி வர்றாரு. தலைவர் பி.டி. அரசகுமார், துணைத் தலைவர் பழனியப்பன். இந்த 2 பேரும் சேர்ந்து, அதாவது இது அரசகுமார் கைது செய்யப்பட்டார், பழனியப்பன் கைது செய்யப்படலை. பழனியப்பனை பற்றி அப்புறம் பார்ப்போம். இந்த அரசகுமார் என்ன பண்ணுறாரு, அரசகுமார் அண்ட் பழனியப்பன் டீம் தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய தனியார் பள்ளி நிறுவனங்கள், முதலாளிகள், ஒரு நிறுவனங்கள், ஒரு பள்ளி கிட்டத்தட்ட ஓராண்டு தான் அந்த பள்ளிக்கான உரிமம் ரெகக்னைசேஷன் வழங்கப்படும். அப்புறம் ஒவ்வொரு ஆண்டு அதை புதுப்பிடும். ரெகக்னைசேஷன், ரினிவல் அண்ட் ரெகக்னைசேஷன், உரிமம் புதுப்பித்தல். உரிமத்திற்கு 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. புதுப்பித்தலுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம், அது மாணவருடைய எண்ணிக்கை பொறுத்து. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பள்ளி புதிதாக ரெகக்னைசேஷன் வாங்குவதற்கு, அதாவது அந்த பள்ளி ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு, 4000 மாணவர்களை கொண்டு ஒரு பள்ளி, அதுக்கு ரினிவல் அண்ட் ரெகக்னைசேஷனுக்கு 30 லட்ச ரூபா பேரம் பேசி 28 லட்ச ரூபாயை இந்த பழனிப்பன் மூலமாக பி.டி. அரசகுமார் வாங்கிறாரு. இது ஆதாரப்பூர்வமான புகாராக மாறுது. இன்னொரு பக்கம் இந்த பி.டி. அரசகுமார் கடந்த 5 ஆண்டுகளை மட்டும்தான் வாங்கினாருன்னு பார்த்தா இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இந்த பழனியப்பன், இந்த பி.டி. அரசகுமார், இந்த கும்பல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க வசூலை போட்டிருக்கு. இதில் இந்த 2 பேர் மட்டும்தான் வசூல் போட்டிருக்காங்களா, இதுக்கு அதிகாரிகள், அமைச்சருடைய துணையே இல்லையா அப்படின்னு முழுமையாக விசாரித்து பார்க்கும்போது, ஏன்னா அரசகுமார் கைது செய்யப்பட்டு 1 வாரம் ஆகுது. அரசகுமார் யார் யாருக்கு பணம் கொடுத்தாரு,
யார் யார் பேரை சொல்லி பணம் வாங்கினாரு, இல்லை இவங்களுக்குலாம் பங்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அடுத்த நொடியே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் பிடி அரசகுமார் தவிர யாரும் கைது செய்யப்படலை. அப்போ உண்மையிலே விசாரித்து பார்த்தா இந்த பிடி அரசகுமார், இந்த பழனியப்பா அப்படிங்கிற 2 கேரக்டரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசியலை தங்களுடைய ஆதாயத்திற்காக தேவையிற்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது. இந்த நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வந்து அமித்ஷாவை தெரியும், எனக்கு ஜெய்ஷாவை தெரியும், எனக்கு மோடியுடைய தம்பியை தெரியும். மோடிக்கு தம்பியே கிடையாது, ஆனால் மோடியோட தம்பியை தெரியுமாங்க. முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் இருந்தார், அவருடைய தம்பி வீட்டில் இப்போ தான் சாப்பிட்டம்பாங்க, அவருக்கும் தம்பியே கிடையாது. இந்த மாதிரிலாம் மோடியோட மனைவியோட தம்பி வந்து ரொம்ப அவருக்கு மனைவியை வந்து கிட்டத்தட்ட டைவர்ஸ் பண்ணியே வந்து 25 வருஷம் மேலே ஆக போகுது. இப்படி வந்து இல்லாத ஒன்று சொல்லி நம்ப வைப்பானுங்க. நேரடியாக மோடி பழக்கம் சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். மோடி தம்பி பழக்கங்க அப்படின்னா நம்பிடுவாங்க. மோடி தம்பி பழக்கம் போல இருக்குது, மோடி தம்பி பாருங்க, அவர் பேர் வந்து கேடி, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை சொல்லி இப்போ நம்ப வைப்பது. அந்த மாதிரி எனக்கு அமைச்சர் பழக்கம், ஏதாவது அமைச்சரோட 4ஆம் கட்ட 5ஆம் கட்ட பிஏக்களையோ இல்லை அமைச்சருடைய உறவினர்களையோ யாராவது ஒரு பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு பேரில் வந்து அமைச்சர் பேரை டம்மியாக போட்டு இவன் பிஏ பேரை போட்டு அமைச்சர் பேரை சேவ் பண்ணி வச்சுருது. இவங்க மிஸ்டேக் கால் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அந்த ஸ்கூல் ஓனரோ எவனோ முன்னாடி தான் இந்த அமைச்சர் மினிஸ்டர் அடிக்கிறாப்ல அப்படின்னா சொல்லுங்க எப்படி சார், எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா, நேற்று தான் வீட்டுக்கு வந்திருந்தேன், நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு இந்த மாதிரி கதையை கட்டி அவங்க நம்ப வைப்பது. இன்னொன்று க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இந்த பிடி அரசகுமார் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல. இப்போ சீட்டிங் பண்ணணும் அப்படின்னா தனக்கு ஒரு பேக்கப் தேவைப்படுது, தனக்கு ஒரு 4-5 இளைஞர்கள் வேணும், ஒரு கட்சி வேணும், ஒரு எம்எல்ஏ ஆனோ எம்பி ஆனோ இல்லை அமைச்சரானோ அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும். உடனே இவங்களுக்கு என்ன எம்எல்ஏ ஆக முடியுமா, முடியாதுல்ல. அப்போ முதல்ல என்ன பண்ணி ஈஸியான வேலை தமிழ்நாட்டில் கட்சி தொடங்குறது. ஒரே லெட்டர் தானே, கட்சி தொடங்கி அதுக்கு என்ன தேவை, கல்வி வள்ளல் அப்படின்னு போட்டுக்கிறது, இந்த அன்னதானம்னு போட்டுக்கிறது, ஸ்கூல் வச்சுருக்கேன் அது வச்சுருக்குன்னு சொல்லி இந்த வராலிமலை பகுதிகளில் முதல்ல இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வேலையை இறங்கி தேசிய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சி தொடங்குறாரு. அந்த கட்சிக்கு இவர் தான் நிறுவன தலைவர். ஏற்கனவே வந்து ஃபார்வர்ட் பிளாக்னு பல கட்சிகள் இருக்குது, எப்பேற்பட்ட தலைவர் இந்த கட்சி, அந்த பேரை இவர் வந்து என்ன பண்ணுறாரு பயன்படுத்திக்கிறார். அப்போவே கண்டனம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிவிக்கல, அந்த பேரை பயன்படுத்தி கொஞ்ச நாள் அதில் வண்டி ஓட்டுறாப்புல. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாரு, பாஜக இணைகிறாப்புல. அதாவது நல்லவனை சாதி பயன்படுத்தும், கெட்டவன் சாதியை பயன்படுத்தி கொள்ளான்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர் சொல்லிட்டு போயிருக்காரு. யாருக்குங்கிறீங்க, இந்த பிடி அரசகுமார் தான். இவர் சாதியை பயன்படுத்த பார்க்குறவங்க சாதி பயன்படலை. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பாஜக நின்றார். பாஜக மாநில துணைத் தலைவர் பொறுப்பு கொடுக்கப்படுது. அங்கே தான் ஒரு 100 பேர் கொடுத்தாங்க மாநில துணைத் தலைவர், அதில் இவரும் ஒருத்தர். இப்படி கொடுத்த உடனே அங்கே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணுறாப்புல. 2019 நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் நினைக்கிறேன், அங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து பேசுகிறார். அவரை போல ஒரு தலைவர் கிடையாது, நான் பார்த்த தலைவர்களே ஸ்டாலின் தான் நேர்மையான தலைவர், எளிமையான தலைவர்னு புகழ்ந்துறாரு. ஏன்னா இங்கே இருந்துட்டு அங்கே புகழ்ற அப்படின்னோடனே இந்தியாவிலேயே இருக்கின்ற கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு தாவும் தன்னம்பிக்கையும் தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இங்கிருந்து போறண்டா அப்படின்னு கிளம்பி நேராக டிஎம்கேல போய் சேர்ந்தாப்புல. துண்டா போய் போட்டுட்டு 21 எந்த ஆட்சி வருதுன்னு பார்ப்போம்னு காத்திருந்தாப்புல. வடக்கே தெற்கே டக்குன்னு திமுக ஆட்சி வந்தோடனே துண்டை தூக்கி அங்கே போட்டு திமுக எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியோட வண்டி ஓட்டணும். அன்னைக்கு அதிமுகவோட நேரடியாக சேர முடியாதனால அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக நினைஞ்சாரு. ஏன்னா அப்படி இருந்தால் தானே பேச முடியும், இந்தாங்க அமைச்சர்கிட்ட பேசுறீங்களா, மினிஸ்டர்கிட்ட பேசுறீங்களான்னு பேச முடியும். அப்போ ஆளுங்கட்சியுடைய தயவு தேவைப்படுது. இப்போ திமுக இணைஞ்சிறாரு. திமுக 5 வருஷம் இவரே வந்து அந்த திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவராக பொறுப்பும் கொடுக்கப்படுது. முதலமைச்சரோட ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபோட்டோ எடுத்தாச்சு. போதாதான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எனக்கு அமைச்சரை தெரியும், எனக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலராக தெரியும், இயக்குனர் தெரியும், எல்லா கப்ஸாவும் விட்டுக்கலாம். இப்படி விட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 11,500க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஒரு பக்கம் சிபிஎஸ்சி இருக்குது, இன்னும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குது. இந்த பள்ளிகளில் குறைந்தபட்சம் ஒரு 5000 பள்ளிகளுக்காவது ரெனியூவல் போய் ஆகணும். வருடம் ஒரு 500லேருந்து 1000 பள்ளிகள் புதிதாக கட்டுறாங்க. இந்த பள்ளிகளுக்கு அப்ரூவ் வாங்கி ஆகணும், ரெகக்னைசேஷன் கொடுத்தாகணும். ஒரு பக்கம் உரிமம் மற்றும் புதுப்பித்தல், இந்த ரெண்டும் நடந்தே ஆகணும் வருடம். அது மே மாதம் தொடங்கி இந்த ஜூன் மாதத்துக்குள்ள இந்த ஏப்ரல் டு மே வந்து நடக்கும். இந்த காலகட்டம் தான் அறுவடை காலம். இந்த அறுவடை காலத்தில் தான் பிடி அரசகுமார் வாய் தான் அவருக்கு வந்து என்னது அருவா, வாய் தான் கத்தி, வாய் தான் ஆயுதம். இந்த 2 பேரும் பழனியப்பன் அண்டு இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மினிமம் 500 கோடி ரூபாய்க்கு மேலே கடந்த 8 ஆண்டுகளில் வசூல் வேட்டை நடத்தியிருப்பதாக இப்பொழுது தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 59 புகார்கள். அதில் ஒரு புகார் மட்டுமே 30 லட்சம்னா இதில் என்னென்னா 59 புகார் வந்துருச்சு. இந்த புகார் வந்தவங்க நிறைய தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் வந்து இவங்க பண வசூல் பண்ணியிருக்காங்க. எந்த பள்ளிகளுக்கும் அனுமதி வாங்கி கொடுக்கல,
ரெகக்னேஷனும் கிடையாது, அப்ரூவலும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த 2 பேரோட ஸ்டாப். இதுக்கப்புறம் அது நகரவே நகராது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு MLM ஸ்கேம் மாதிரி தான். ரிசர்வ் வங்கியில் வந்து லோன் வாங்கி தரேன், மண்ணுளி பாம்புக்கு, இந்த மாதிரிலாம் நடக்கலையா? இதே மாதிரி ஒரு வேற வகையான ஸ்கேமு இந்த தனியார் பள்ளிகளுடைய அப்ரூவல். சின்ன சின்ன பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணி ஒரு சில அப்ரூவல் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏதோ லோக்கலில் வந்து ஒரு 100 பேர் வச்சு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு வந்து அனுமதி வாங்கி கொடுக்குது. இதில் என்னன்னா, தனியார் பள்ளிகளுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. எந்த கட்டணமாக இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி தான் கட்ட முடியும், தனியார் கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும். அப்போ இந்த டிடிசிபி அப்ரூவல் இல்லாமலேயே உனக்கு வந்து பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நான் அனுமதி வாங்கி தரேன். இதுக்கு என்ன பண்ணணும்? டிடிபிசிபி சம்மந்தப்பட்ட அதிகாரில் கரெக்ட் பண்ணணும். ஒன்று, அதுக்கு லஞ்சம். அப்புறம் தீயணைப்பு துறையில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு, அதாவது பள்ளிக்கூடத்தில் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கா, ஒரு பள்ளிக்கூடத்தில் தீ விபத்து ஏற்படுது, மாணவர்கள் வந்து வெளியே வரணும், அதுக்கான எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் வைக்கணும். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீ 100 ஸ்கொயர் ஃபீட் உனக்கு பள்ளிக்கூடம் கட்டியில் 500 ஸ்கொயர் ஃபீட் கட்ட 1000 ஸ்கொயர், நான் வாங்கி தரேன் உனக்கு அனுமதி. NOC உனக்கு வேணும், அதனை அந்த NOC நான் வந்து பண்ணித்தரேன். அப்புறம் சுகாதாரத்துறையில் சானிடைசேஷன் NOCன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் வாங்கி தரேன். சுகாதாரத்துறை எப்போ வந்து சுகாதாரத்துறை வந்துடுது, தீயணைப்புத்துறை உள்ளே வந்துடுது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி பத்திரப்பதிவுத்துறை வந்துடுது. இவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிருக்கு. வெறும் பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது, இவ்வளோ டிபார்ட்மெண்ட் உள்ளே வருது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் கரெக்ட் பண்ணோம்னா ஆளுக்கு 5-5 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 30லேருந்து 50 லட்சத்தை. இதெல்லாம் தளர்த்தவே கூடாது, தளர்த்த முடியாது. இதெல்லாம் நான் தளர்த்தி நான் பண்ணித்தரேன். உனக்கு என்ன செய்யணும்? நீ இடத்த மட்டும் வச்சுக்க, பள்ளிக்கூடம் கட்டுறது கூட காசை மட்டும் வச்சுக்க, நான் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கான எல்லா அனுமதியும் வாங்கித்தரேன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வசூலிட்டி நடத்திருக்கிறது இந்த அரசகுமார் மற்றும் பழனியப்பன் கும்பல். இதில் பல பள்ளிக்கூடங்களுக்கு இவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு அனுமதி வாங்கி கொடுக்கல, அந்த புதுப்பித்தல் பண்ணி கொடுக்கல. ஆனால் பல 100 பள்ளிக்கூடங்களுக்கு பிடி அரசகுமார் பழனியப்பன் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு இந்த NOCகள் இல்லாமல் தளர்வடையப்பட்டு இவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. பிடி அரசகுமார் தனியார் பள்ளிகள்கிட்ட பணம் பறித்து லைசன்ஸ் வாங்கி கொடுப்பதற்கும் ரெனிவல் பண்ணுவதற்கும் பணம் வாங்கி கொடுத்தாரு, பணம் பெற்றாரு. லைசன்ஸோ ரெனிவலோ பண்ணி தரல என்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அதை விட பெரும் குற்றச்சாட்டு என்ன தெரியுமில்ல, பிடி அரசகுமாரும் இந்த பழனியப்பனும் சேர்ந்து அப்ரூவ் வாங்கி கொடுத்தாங்க. அதை தாவேக அரசு ஏன் விசாரிக்கல? அவன் அப்ரூவ் வாங்கி கொடுக்கணும்னு கைது செய்யப்பட்டிருக்கான், ஆனால் அப்ரூவ் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த அப்ரூவல் வாங்கி கொடுத்த பள்ளிக்கூடங்கள் எது எது என்று பட்டியலிடுமா தமிழக அரசு? அந்த பட்டியலை இட்டா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 தனியார் பள்ளிகள் இழுத்து மூடப்பட வேண்டிய தேவை ஏற்படும். அந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படும். ஏன் மூடப்படும்? எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல, எந்த ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணல. இவனுக்கு பணத்தை கொடுக்க, இவன் கொண்டு போய் அதிகாரத்தை கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஏன்னா 8 வருஷமா பண்றாங்கன்னா 8 வருஷமா ஒருத்தனால பண்ண முடியுமா? அப்போ ஏற்கனவே அப்ரூவல் வேறு புதுக்கோட்டை ஸ்கூல் பண்ணி கொடுத்துருக்கோம், திருவாரூருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம், கோயில்பேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம், திருச்சியில் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க, நம்ம தான் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இவங்க ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் சார் உங்களுக்கு யார் சார்? பிடி சார் தான் பண்ணி கொடுத்தாப்புல, அவர் தான் பண்ணி கொடுத்தார், பழனியப்பன் சார் தான் பண்ணி கொடுத்தாப்புல அப்படிங்கும்போது நம்பிக்கை வந்துடுது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் தொடர்ச்சி அந்த வியாபாரத்தை தொடர்ந்துருக்கானுங்க. சில இடங்களில் லாக் ஆகிட்டானுங்க. இதில் மிக முக்கியமாக பிடி அரசகுமார் இந்த வேலையை செய்யும் போது, பழனியப்பனுக்கோ செய்யும் பொழுது, அன்னைக்கு தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக இருந்தது யாருன்னா கண்ணப்பன். அவர் தான் இன்னைக்கும் இயக்குனர். இப்போ பிடி அரசகுமார் வந்து பணம் வாங்கி கொண்டு அப்ரூவல் கொடுத்தாரு, இல்லை பணத்தை பற்றி கொண்டு ஏமாத்தினார்னா அது தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் டைரக்டர் கண்ணப்பன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது அப்படின்னா உங்கள் துறையில் நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தப்பு. இல்லை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஒட்டுமொத்த தாவேக்காவும் கடந்த 1 வார காலமாக இந்த மாதிரி பிடி அரசகுமார் மாட்டிக்கிட்டாரு. பிடி அரசகுமார் வந்து 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் 100 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு வசூல் நடத்திருக்காரு. அப்போ நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. மகேஷ் பொய்யாமொழியுடைய 100 கோடி வசூல் அப்படின்னாங்க. உடனே லாஜிக்கா ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கேள்வியை கேட்ட உடனே டப்புன்னு அந்த சப்ஜெக்டே மாத்திட்டாங்க. என்னன்னா 2017 2021 வரைக்கும் தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாருங்க அப்படின்னு கேட்ட உடனே யாரு அப்படின்னாங்க. உங்க பக்கத்தில் உட்காந்துக்கார ஒரு சாரு, அவர் தாரு யாரு? செங்ஸ்புரோ காலத்தில் தான் பிடி அரசகுமார் பிஜேபியில் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்காரு.
பிடி அரசகுமாரும் பழனியப்பனும் பிஜேபிக்குள் இருக்கும் பொழுது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம நேர்மைக்கு நேர் வடிவம், கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர், 50 ஆண்டுகள பொது வாழ்க்கையில எல்மூக்கின் முனையளவும் ஒரு பைசா கூட அரசு கஜானாவிலிருந்து எடுக்காத நம்ம செங்ஸ்புரோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அதாவது தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய கூட்டப்பின் தலைவராக இருந்தவர் பிடி அரசகுமார். அப்போ கமிஷன் வாங்கப்படலையா? அந்த கமிஷன் செங்ஸ்புரோக்கு போச்சா போகலையா? சித்தப்பு சிக்கனு வாராலேங்கிற மாதிரி சித்தப்பு வசமா சிக்கியிருக்காப்ல. ஐயோ தெரியாம பிடி அரசகுமார கைது விட்டவன் என்னங்க, அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் கொடுத்தா முதல்ல சிக்க போறது செங்கோட்டையன். அப்போ இது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அப்படின்னா செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கணும்ல. அப்ப செங்கோட்டையன் விசாரிக்கப்படணும்ல. செங்கோட்டையன் ஆட்சி காலத்தில் தான், செங்கோட்டையன் பள்ளிக்கூடத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த 2 பேரும் கோலோச்சுறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தனியார் பள்ளி கூட்டமைப்பின் தலைவராக இருந்த இந்த பிடி அரசகுமாரும் பழனியப்பனும் செங்ஸ்புரோ காலத்தில் வசமாக இவங்க என்ன பண்ணி அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அவரும் கேட்குறதா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கு இருந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் திரு ராமேஸ்வர முருகன், இந்த செங்கோட்டையன், இவங்க எல்லாம் சேர்ந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் சகஜமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அறிவொளி அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வராரு. அவர் காலகட்டத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுது. அவர் பெருசாக பண்ணலை. அறிவொளி போய் கண்ணப்பன் வராரு. கண்ணப்பன் வரும்பொழுது திருப்பி இவங்க சேட்டை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முதல் 2021 2023 இந்த 24 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பெரிதாக தனியார் பள்ளிகளுக்கான இந்த ஒப்புதல் இந்த அப்ரூவலை பண்ண முடியல. யாரால? பழனியப்பன் அண்ட் பிடி அரசகுமாரால பெருசாக பண்ண முடியல. பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களால அப்ரூவல் கொடுக்கறதுக்கு திணறாங்க. ஆனால் கண்ணப்ப வந்தப்புறம் திருப்பி அப்ரூவல் ஆகுது. இந்த நேரத்தில் தான் இந்த புகார்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிடி அரசகுமார் அண்ட்கோ ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 2017, 18, 19, 20, 21 இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பணம் வாங்கிக்கிட்டு அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு என்பது 100 விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டை இன்னைக்கு பிடி அரசகுமாரை விசாரிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்டு இந்த வழக்கை முழுமையாக விசாரிச்சும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் பிடி அரசகுமாரை கை வச்சதுக்கே செங்கோட்டை வரைக்கும் போகுது. இப்போ பழனியப்பனையும் தூக்கணும்னா அது எங்கெங்கே போகுமோ தெரியல. சொல்லுவாங்கல்ல, ஒளிய தெரியாத தலையாரி விட்டு ஒளிஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது, செங்கோட்டையனை பழி கொடுக்குற மாதிரி ஆயிரும். என்பதனால இந்த வழக்கை நீர்த்து போக வச்சிடலாமா, இல்லை பிடி அரசகுமார்ட்ட பேசி பணத்தை வாங்கி ஒரு 4-5 பேருக்கு செல்லு பண்ணிட்டு அப்படியே அதை முடிச்சு விட்டலாமாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா தாவேக அரசு. பிடி அரசகுமார் பணம் வாங்கினது, அப்ரூவல் கொடுத்தது, செங்கோட்டையை மாற்றுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல ஒரு தவறு நடந்திருக்கு, அது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 59 புகார்கள் இது வரைக்கும் 7,80,00,000 ரூபாய்க்கும் நாங்கள் கொடுத்ததற்கான, அதாவது பிடி அரசகுமார் இந்த பழனியப்பன்ட்ட கொடுத்ததற்கான ஆதாரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் நீங்கள் பழனியப்பனை கைது பண்ணலை? பிடி அரசகுமார் மட்டும் தனியாக வாங்கல, பழனியப்பனும் சேர்ந்து தான் வாங்கியிருக்காரு. பழனியப்பன்ட்ட 28 லட்சம் ரூபா கொடுத்ததாக விழுப்புரத்தை சார்ந்த ஒரு தனியார் பள்ளி புகாரை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படி இருந்தும் பழனியப்பன் இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் ஏமாத்திருக்காங்க, இன்னொரு பக்கம் அப்ரூவலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த விதமான அடிப்படை எதுவுமே பின்பற்றப்படாமல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கான எந்த அரசு சொல்லியிருக்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் மொத்தமாக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அனுமதி மொத்தமாக ரத்து செய்யப்படணும். ஊழல் செய்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு முறைகேடு செய்து கொடுக்கப்பட்ட அனுமதிகள், புதுப்பித்தல், உரிமம் அத்தனையும் ரத்து செய்யப்பட்டு அந்த பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்படணும் என்பதுதான் இப்போ ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. ஒரு பக்கம் கல்வி கொள்ளை அப்படின்னா இன்னொரு பக்கம் கனிம வள கொள்ளை. தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தில் மீண்டும் இந்த தாவேக ஆட்சியும் கொள்ளை நடந்து கொண்டிருது அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் நம்ம சொன்னோம். குறிப்பாக தாவேகோட மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த பகுதியில் வண்டல் மண் எடுப்பதற்கு கூட காசு கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுது. குறிப்பாக சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் லாட்ரி சரவணன் மேலே அந்த குற்றச்சாட்டு வலுவாக இறங்கியது. எதிர்கட்சியும் சொன்னாங்க, நாம அதை ஆதாரப்பூர்வமாக வெளிக்கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் நாடகம் போடுறதுக்காக கனிமூல குவாரியெல்லாம் போயிட்டு ஆய்வுலாம் பண்ணாப்புல. இப்போ திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் கண்ணாரப்பேட்டை வடக்கு ஏரி அப்படி ஒரு ஏரி. இந்த ஏரியில் வண்டல் மண் அதிகமாக இருக்குது. பொதுவாக கிராம பகுதிகளில் விவசாய நிலங்களை வச்சுக்கூடிய மக்கள் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய வண்டல் மண் எடுத்து விவசாய நிலத்தை செழுமைப்படுத்துவதற்கும் அதை எடுப்பதுமாக ஏரியும் கொஞ்சம் ஆழப்படுத்தப்படும். அது ஒரு அளவு இருக்குது. ஒரு வண்டல் மண் எவ்வளோ தேங்கும்? ஒரு 3 அடியில் தேங்கும். 3 அடி வரைக்கும் எடுத்துக்கலாம் இலவசமாக. 3 அடி தான் எடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறது? அனுமதியை கொண்டு போய் வட்டாட்சியர்கிட்ட பெற்றது,
பெற்றுட்டு கொண்டு வந்து 22 அடிக்கு எழுதிருக்காங்க. அதாவது ஒரு 4 மனுஷன் ஒரு 5 அடி 6 அடி உள்ளவன் 4 பேர் நிற்கிறான் அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு 22 அடி 25 அடி அகலத்திற்கு விட்டா தோண்டி அர்ஜென்டினா வரைக்கும் போயிருப்பாங்க. 22 அடி தோண்டி களிமண்ணே வந்திருக்கும். அப்போ அவ்வளவு இருந்த வண்டல் மண் அள்ளிட்டு போனாங்கன்னா அந்த நிலம், அந்த ஏரி செத்து போகும். நாளைக்கு தண்ணீர் அதில் நிற்காது, செழுமை இருக்காது, மீன்கள் வாழாது. அதை வந்து நிலத்துக்கு ஒரு தண்ணி மட்டும் நிலத்துக்கு பாயினா வெறும் தண்ணி மட்டும் பாயிருது இல்லை. நம்ம ஒன்று அப்போ தண்ணி பாயினா நம்ம வந்து கேன் வாட்டர் கொண்டு ஊற்றுறாமே. கேன் வாட்டரை ஊற்றினா செடி முளைச்சிருமா, நெல் வந்துருமா, கரும்பு வந்துருமா? வளராது. ஆர்வ வாட்டரை கொண்டு போய் பிடிச்சி ஊற்றணுமா? இயற்கையான தனிமங்கள் அதில் இருக்க போய் தான். அது வண்டல்ல வெறும் வண்டல் மண் கிடையாது, அதில் ஆயிரக்கணக்கான கனிமங்கள் இருக்கும், தனிமங்கள் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் தண்ணி பாயும் பொழுது நிலம் செழித்து வளருது. வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சது வளர கிடையாது. வெறும் அது ஒரு வாட்டர் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. ஆனால் இந்த வண்டலை பூரா அள்ளிட்டு போகும்போது அந்த நிலம் சாகுது. நிலத்திலிருந்து போகக்கூடிய தண்ணி பாயும் போது அங்கு விளைச்சல் குறையும். விளைச்சல் குறையும் போது அந்த விவசாயி போட்ட பணத்தை எடுக்க முடியாது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய செயின் இருக்கு. அந்த 22 அடியில் வண்டல் மண்ணை தொடர்ச்சியா அந்த திமுக ஆட்சின்னு வள்ளிருக்கானுங்க. இப்போ தாவே காட்சி வந்து கனிமூல கொள்ளைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா நாங்கள் கண்ணில் வர நெருப்பு வச்சு பஸ்பமாக எரிச்சிருவோம் அப்படின்னு சவால் விடுற இந்த ட்ரோன் பிரபு அமைச்சராக இருக்கிற இந்த ஆட்சியிலையும் மீண்டும் கனிம வள கொள்ளை யார் பண்ணிருக்கான்னு பார்த்தா, திருவாரூருடைய மாவட்டம் மன்னார்குடிய திமுக ஒன்றிய செயலாளர் முத்துவேலு. இந்த முத்துவேலுடைய சம்பந்தி, பொண்ணு கட்ட வகையிலே மாப்பிள்ளை கட்ட சம்பந்தி. அந்த சம்பந்தி வந்து திருநாவுக்கரசு. இவர் வந்து பெருசாக எந்த கட்சியும் சாராதவர். இவருடைய வேலையில் ஒரு தொழிலதிபர். என்ன தொழில்? மண்ணெண்ணெய் விற்கிறது. இந்த திருநாவுக்கரசு தான் 22 அடிக்கு மண்ணெண்ணெய் இருக்காப்புல இந்த வடக்கு ஏரியில். இதை வந்து ஆதாரப்பூர்வமாக அந்த பகுதியை சார்ந்த விவசாயிக்குள்ளே பிறந்த ஒரு பையன் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, வட்டாட்சியர்கிட்ட, கனிமவள அதிகாரிகள்கிட்ட, காவல்துறை புகார் கொடுக்குறான். புகார் கொடுத்துருக்கான்ல சார், கனிமவள கொள்ளைக்கு எதிரான ஆட்சி, கனிமவள கொள்ளையர்களை பார்த்தால் கண்ணில் வரக்கூடிய நெருப்பை வைத்து பஸ்பமாக மாற்றக்கூடிய ஆட்சி, ஊழலுக்கு எதிரான ஆட்சி, மண்ணை காப்பாற்றுறது ஆட்சி. என்ன பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க? திருநாவுக்கரசு மேலே வழக்கு போட்டு அவரை கைது பண்ணியிருக்கணும். அவர் இந்த கனிமவள மண்ணெல்லாம் கொண்டு போய் இடத்த வச்சிருப்பார்ல, அதை சீஸ் பண்ணியிருக்கணும். அந்த பணத்தை வச்சு அவர் நிலம் வாங்கி போட்டிருப்பார்ல, அதை லஞ்சொழிப்புத்துறை சொல்லி லஞ்சொழிப்புத்துறை வழக்கு போட்டு அதை வருமானத்துறை வழக்காக மாற்றி அதை வச்சு அதை சட்டவிரோத பரிமாற்றம் அமலாக்கத்துறைக்கு மாற்றி அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா, ஒரு நாளைக்கு பெர் டே. இந்த திருநாவுக்கரசு என்பவர் ஒரு நாளைக்கு இந்த வடக்கு ஏரியிலிருந்து மட்டும் 5 லட்சம் ரூபா பணம் சம்பாதிச்சிருக்காருன்னா எத்தனை லாரிகளில் இவர் வண்டல் மண்ணை அள்ளியிருப்பார் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி 5 வருஷமா அள்ளியிருப்பாப்ல. அப்படி அள்ளியவர் மேலே புகார் கொடுத்த பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டுக்கிறது நம்ம தூய ஆட்சி. இதுதான் தூய ஆட்சியா? அது பைக் என் பைக் எப்படி அவ்வளவு அதிகாரம் பண்ணுவீங்களா? எதுக்கு ஒன்று அருவா இருக்கு? எப்படி புகார் கொடுத்த பையன் மேலே வழக்கு போட போட்டாங்க அப்படின்னா, இந்த திருநாவுக்கரசுக்கு யார் உடந்த அப்படின்னா மன்னார்குடியினுடைய தாவேகா மாவட்ட செயலாளரும் மன்னார்குடியின் வேட்பாளர் இருந்து இந்த பால் கூட்டுறவு சொசைட்டியில் வந்து என் ஆளை தான் போடணும் அப்படின்னு போய் மிரட்டினார்ல, அதில் போய் என் ஆளை போடணும்னு சொல்லி காசு கேட்டார்ல. அப்புறம் மன்னார்குடியில் வழக்கறிஞர் அன்பு போடுவதற்கு அவர்கிட்ட 30 லட்ச ரூபா பணம் வாங்கினாப்புல இந்த தாவேக்காவோட தூய சக்தி தாவேக்காவுடைய மாவட்ட செயலர் யூவிஎம் ராஜா. அந்த யூவிஎம் ராஜா இந்த திருநாவுக்கரசை வாங்க வேண்டியதை வாங்கிட்டு, பார்க்க வேண்டியதை பார்த்துட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு, நீங்கள் அள்ளிக்கோங்கண்ணே, என்கிட்ட காசு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அள்ளி எவனா தடுத்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேண்ணே, உங்கள் தம்பி ராஜா இருக்கண்ணே, அப்படி ராஜா பேர் தான் ராஜா, உனக்கு தளபதியாக நிற்பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அதுக்கப்புறம் இந்த பகுதி மக்கள் போராடிய பிறகு எந்த ஊடகத்திலும் செய்தி வரல, இன்க்ளூடிங் சோகால்டு நடுலைஸ், சோகால்டு முற்போக்ஸ், யாரும் செய்தி வெளியில. செய்தி வெளியிட்ட ஒரே ஒரு ஊடகம் நம்ம ஊடகம் மட்டும்தான். சாட்டையில் மட்டும்தான் இந்த செய்தி எடுத்து வெளியிட்டோம். சாட்டையில் இந்த செய்தி வெளியே வந்த பிறகு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக போறாரு. மாவட்ட ஆட்சியர் அதை ஆய்வு செய்து பார்த்துட்டு முறைகேடு நடந்திருந்தால், இஃப் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி முறைகேடு நடந்திருந்தால் நான் இதை குறைய மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தற்காலிகமாக யாரும் மண்ணெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. அது குவாரி கிடையாது, அது வந்து ஏரி. முறைகேடு நடந்திருந்தா நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் ஆத்ம திருப்தி அடையலாம். முறைகேடு நடந்திருக்கு, 22 அடிக்கு தோண்டிருக்காங்க. இது முறைகேடா தெரியலையா? இதுக்குன்னு ட்ரோன் பிரபு வரணுமா? ட்ரோன் பிரபு அங்கெல்லாம் போகிற ட்ரோன் பிரபு ஏன் இங்கே வர மாட்டீங்க? ஹலோ ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ. ஏன்னா 2 மாதத்தில் நீங்கள் 4 முறை தான் ஆய்வு வந்திருக்கீங்க, மீதி எல்லாம் பல்புடுங்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா?
இங்கே பூரா நீங்கள் பல்ல பிடிக்கிங்க, அவன் கல்ல பிடிங்கிட்டு இருக்கான் ப்ரோ. இங்கே வாங்க, வடக்கேரியை வந்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி அங்கே ட்ரோனை விட்டு இந்த திருநாவுக்கரசு தப்பு பண்ணியிருக்காரா இல்லையா? இல்லைங்க, அவர் தப்பே பண்ணலங்க. அவர் வந்து குளத்தில் வந்து வேற ஏதாவது விளையாட்டு பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல, அவர் ஒரு குளத்துக்கு போர் போட்டுட்டு இருந்தாப்புல அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்துங்க, ஏதாவது செய்யுங்க. இல்லை தப்பு பண்ணிருக்காருன்னா திருநாவுக்கரசு உள்ளே போடுங்க. ஒரு பக்கம் கனிமவள கொள்ள, ஒரு பக்கம் கல்வி கொள்ள அப்படின்னு தாவேக்கா குறித்தே பேசுறதுக்கு எனக்கும் சங்கடமாக தான் இருக்குது. நானும் ஐயா ஸ்டாலின் மாதிரி 6 மாதம் கழித்து கவனிச்சுக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்கலாம். இல்லை அண்ணாமலை மாதிரி 1 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி தப்புன்னு பார்த்ததை 6 மாதம் 1 வருஷம் காத்துகளுக்கு பொறுமை என்ன கிடையாது. அந்த அளவுக்கு நான் நல்லவனும் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சா சட்டுன்னு போட்டு அடிக்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி